வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோதை இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்த சண்முகம் இப்போது கோதை வீட்டுக்கு வராரு. அவரோட பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அர்ஜுன் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே தமிழ் சாரை பற்றி அத்தை மனசில் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக தமிழ் சார் வருவார், அங்கே வந்து அத்தை மனசை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவார் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அங்கேருந்து அதை கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் சரஸ்வதியா இப்போ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. நான் அங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தால் என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது பேசிடுவாங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. சண்முகம் அண்ணே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், அவர் நம்ம 2 பேரும் தானே வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இப்போது கோதையோட ஃபேமிலி எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி தமிழ் சரஸ்வதியுமே வராங்க. அர்ஜுன் இப்போது சண்முகத்தோட சம்மந்தி அம்மாவை பார்த்து பேசுகிறாரு. பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு குழந்தை இல்லாதவங்க எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நிற்கிறாங்களே சரஸ்வதி, அவங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இங்கே வந்திருக்கிறது எனக்கே நெருடலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாரு. சரஸ்வதியை இப்போது நலங்கு வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போது சண்முகத்தோட சம்மதி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி சடங்கெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரஸ்வதி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க. அதை கேட்டு கோதை ரொம்ப கோபப்படுறாங்க. அந்த பொண்ணு இப்போ நலங்கு வச்சா என்ன அங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, இந்த பொண்ணு நலங்கு வச்சா எங்கள் குடும்ப வாரிசுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, எந்த கடவுளும் வந்து அந்த மாதிரி எழுதி கொடுக்கல அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. சண்முகத்தோட சம்மந்தி சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாததுனால மனசில் வருத்தத்தோட நலங்கு வச்சானா எங்கள் வாரிசுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணு இவ கிடையாது அப்படின்னு கோதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த பொண்ணை சடங்கு பண்ண விட்டாதான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோதை. நடேசன் சொல்கிறாரு, எங்களோட மூத்த மருமகளோட வளகாப்பு நிகழ்ச்சியில் கூட எல்லா சடங்கையும் இவதான் முன்னாடி நின்று பண்ணுனா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால எந்த பாதிப்பும் வரலையே, எங்கள் பேரன் பிறந்து நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சண்முகம் சொல்கிறாரு, இது என்னோட பொண்ணோட வளகாப்பு சம்பந்தி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரஸ்வதியை இப்போது நலங்கு வைக்க சொல்கிறாரு. அவங்களுமே இப்போ நலங்கு வைக்கிறாங்க. சண்முகத்தோட பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அத்தை இந்த மாதிரி தான், நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதியுமே அந்த பொண்ணை இப்போது வாழ்த்துறாங்க. அடுத்ததா இப்போது கோவிலில் உட்காந்து சரஸ்வதி தமிழ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கோதை நடேசன் கேட்குறாங்க. என்னால் ஒரு வாரிசு பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயிருமோன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, ஏன் குறை ஓன்ட்டு தான் இருக்கணுமா, என்கிட்ட கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.